ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிடங்களில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா புராணத்தோடு வரக்கூடிய கேரக்டர், புராணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதையெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பேசிட்டு வருவாங்க. ஜோதிடத்துக்கும் புராணத்துக்கும் என்ன சம்மந்தம், புராணம் வர்றதுக்கு முன்னாடியே கிரகங்கள் வந்துருச்சு, கடவுள்கள் வர்றதுக்கு முன்னாடியே கிரகங்கள் வந்துருச்சு, அதையும் இதையும் ஏன் பேசுகிறீங்க, கிரகங்கள்ங்கிறது நம்ம ஊருக்கு மட்டும்தான் பொதுவாக, எல்லா நாட்டுக்கும் சம்மந்தம் அப்படிலாம் சொல்லிகிட்டே வருவாங்க. அது நமக்கு பெரிய விஷயம் இல்லை, அதில் நமக்கு மாற்று கருத்தும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் புராணங்களில் சொல்லக்கூடிய சில கேரக்டர்களும் சில நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களோட இயக்கங்களோட சில நேரங்களில் ஒத்துப்போகும். அதை ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7 கிழமைகள் இருக்குல்ல, சில கிழமைகளும் சில நட்சத்திரங்களும் சேர்ந்து வர்ற நாட்கள் நல்ல பலன்களை கொடுக்காது. அதில் சில முயற்சிகள் சுப காரியங்களை தவிர்க்கணும். சில பேர் அதே நாட்கள் அதே கிழமை அதே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. சில பெண்கள் பூப்படைந்திருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. அதுக்கு புராண ரீதியாக அந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க. அதை நம்ம கடைசியில் பார்த்துறோம். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல நாள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் சேருவது சிறப்பு அல்ல. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக புராண கதையை ஒன்று சொல்லுவாங்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆரம்பத்தில் இந்த சூதாட்டம்லாம் நடைபெறுவதற்கு முன்னாடி பிரித்து அனுப்புகிறாங்க இல்லையா. அப்போ இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு நகரை அவங்க நிர்மாணிப்பாங்க. அரண்மனையை நிர்மாணிக்கும் போது அதை பார்க்குறதுக்காக துரியோதனம் போகும்போது அவன் தண்ணீர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்த பார்த்து அது தண்ணீருக்குன்னு நினச்சிருப்போம். ஆக்சுவலாக அது தண்ணீர் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான மாளிகை பல்வேறு வடிவமைப்புகளை கொண்டிருக்கும். அவனோட அந்த செய்கையை பார்த்துட்டு பாஞ்சாலி சிரிச்சிடுவான். அது யதார்த்தமாக சிரிக்கிறது தான். அதுலேருந்து அவனுக்கு கோபம் வருதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்றதை பார்க்கும்போது அது துரியோதனன் அவமானப்பட்ட நாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. அதுதான் மகாபாரத யுத்தத்துக்கு முதல் காரணமாக எடுக்கிற ஒரு விஷயமாக எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுதான். இதை நீங்கள் புராணமாக பார்க்க வேணாம், ஒரு குறியீடாக வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்றது நல்ல நாள் அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திங்கள் கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாட்கள் நல்ல நாள் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது பிறந்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ தான் சிசேரியனது இதெல்லாம் வந்துடுதில்ல, இதை கூட அவங்க பார்த்து சரி பண்ணுறாங்களா என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போ இது ரெண்டும் சேரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அது ஒரு நல்ல சுப காரியங்களுக்கு அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. இப்போ சிவனுடைய மாமனார் தட்சன் யாகம் செய்யும்போது மருமகனை அழைக்கலைங்கிற ஒரு கோபத்தில் போய் பார்வதி அந்த இடத்துல சண்டை போடும்போது அந்த யாகத்தையே அழிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்வதி அவமானப்பட்டு நின்றாள் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிட்டு வருவாங்கள்ல. இந்த கதையை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு ஒரு குறியீடாக வச்சுக்கிட்டு திங்கள் கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சேருவது அவ்வளோ சிறப்பல்ல. அதுபோல் நாட்களில் சில நல்ல காரியங்கள் புது முயற்சிகள்லாம் நம்ம கைவிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் கருத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமும் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வருவது, செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாட்களையும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா துர்வாச முனிவர்னு ஒரு முனிவரை சொல்லுவாங்கள்ல. அவர் கடுமையான கோவக்காரர். அவர்கிட்ட எதுக்க நின்று பேசுகிறதுக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட துர்வாச முனிவர் இந்திரனுக்கு சாபம் விட்ட நாள் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாட்களில் ஒரு புது காரியம் நல்ல காரியங்கள் எதுவும் தொடங்க வேணாங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா புராணத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறது. அது அப்படி தான் நமக்கு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதுக்கு கதையாக சொல்லும்போது மனசில் பதியுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து பார்க்கும்போது புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாட்களும் நல்ல பலனை கொடுக்காது. புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்து வர்ற நாட்கள் எந்த காரியம் செய்தாலும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அதனால் புது முயற்சிகளுக்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு கதையை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்சன் கிருஷ்ணனுடைய தாய்மாமன் கம்சன் கிருஷ்ணரை கொல்லுவதற்காக பல்வேறு உபாயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாப்புல. அதில் பார்த்திங்கன்னா குதிரை வடிவ அரக்கன் கேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பேர். அந்த கேசிங்கக்கூடிய குதிரை வடிவ அரக்கனை ஏவி அனுப்பும்போது அது கிருஷ்ணரை கொல்லுவதற்கு பதில் கிருஷ்ணர் அதை கொன்னுடுவார் இல்லையா. அதனால் அந்த நாள் நாம் எடுக்கிற முயற்சிகள் நமக்கே எதிர்ப்பாக வந்துடுங்கிறதுனால
இந்த புராண குறியீட்டு கதையாக சொல்லிவிட்டு புதன்கிழமை அன்னைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாட்களில் நல்ல காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே போல் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் சுபகாரியங்கள் செய்யாமல் இருப்பதும் புது முயற்சிகள் செய்யாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவனை திரிபுரம் எரித்தவர், 3 புறங்களையும் எரித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி 3 புறங்களையும் எரிப்பதற்காக சிவன் புறப்படும் போது அவருடைய தேரோட அச்சாணியை விநாயகர் உடைச்சிட்டாரு. அது பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவான விஷயமா போச்சு. அதனால் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாட்களில் ஒரு நல்ல காரியம் செய்யாதீங்க, புது முயற்சியை தொடங்காதீங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை நமக்கு முன்னுதாரணமாக சொல்லிக்கிட்டு வச்சுருக்காங்க. இதை ஒரு குறியீடாக மட்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் சுப காரியங்களை செய்வது அவ்வளவு சிறப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமைங்கிறதும் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குரிய நாள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூராடம் அப்படிங்கிறதும் சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம். ஆனால் இது ரெண்டும் சேரக்கூடிய நாட்கள். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பூராட நட்சத்திரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இதுக்கு சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாவலி அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா. அந்த மாவலியில் தான் வாமன அவதாரம் எடுத்து வரக்கூடிய பெருமாள் அவருடைய தலையில் காலை வச்சு மிதித்து பூமியில் அழுத்தி விட்டுறாரு இல்லையா. அந்த நாளில் கலந்து வர்றதுனால வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது நீங்கள் புதிய காரியங்களை தொடங்க வேணாம், சுப காரியங்களையும் தொடங்க வேணாம், புது முயற்சிகளும் செய்ய வேணாங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த கதையை ஒரு குறியீடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் அது ரொம்ப நல்லா இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்து வருவது நல்ல பலனை கொடுக்காதுங்கிறதுனால நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேணாம், இருக்கிறது நல்ல காரியங்களையும் தொடங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு என்ன புராண கதையை உதாரணமாக சொல்கிறாங்கன்னா, பார்வதியோட மாளிகை அழிக்கப்பட்டதும் சனி கடமை தவறாத ஒரு சேவகன் இல்லையா. அந்த சனியே கடமையை தவறிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கேரக்டர்லேருந்து விலகி போன ஒரு நாட்களாக இதை குறிக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. சரி, இப்படி ஒரு கிழமைக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், அப்புறம் கடைசியாக சனிக்கிழமை அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம், இப்படி ஒரு நாட்களுக்கும் இந்தந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து வர்ற நாட்களை வச்சு பயன்படுத்தாதீங்க, நல்ல விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா, இந்த நட்சத்திரமும் இந்த நாளும் சேரக்கூடிய நாட்களில் பல பேர் பிறந்திருப்பாங்க. சில பெண்கள் வயதுக்கு வந்திருப்பாங்கள்ல, பூப்படைதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நம்மளை மாரி சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே சில இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, இதுக்கு என்ன பண்ணுறது, இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கையோட படைப்பு அப்படி தான். அஷ்டமி நவமின்னு உதவாத நாட்கள் அப்படின்னு சொன்னால் கூட ராமருக்கு என்ன சொல்கிறோம், ராமநவமி, கிருஷ்ண அஷ்டமின்னு சொல்கிறோம்ல. இது போல் தான் நம்ம ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே உறுத்தலாக இருந்ததுன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிங்க, சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றுக்கோங்க, சக்தி வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக கோயிலுக்கு போகிற வழிபடுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிதாக தொடங்க போகிற காரியங்களுக்கு மட்டும் இந்த நாளும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வருதான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணால் போதுமானது. இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இதில் சில புராண கதைகள் உதாரணங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு, குறியீடாக தான் எடுத்துக்கணுமே தவிர அது அப்படியான்னு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. நீங்கள் புது காரியங்கள் தொடங்கும் போது இதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம். ஏற்கனவே தாராபலன்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. தாராபலன் வந்தால் கூட இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.